வெல்கம் டு கண்ணா விளாக். இப்போ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பழனி பாத யாத்திரை போயிட்டு முன்னாடி தங்குன இடம் பேர் கரெக்டா இடம் பேர் தெரியல. தொப்பம்பட்டிக்கு முன்னாடி அது வேணா தெரியும். அங்க இருந்து இப்பதான் நடக்க ஆரம்பிக்கிறோம். டீ வடை கிட சாப்பிட்டோம். வடையில ஒரு சம்பவம் பண்ணியிருந்தான். நல்ல குழந்தை எண்ணெயை ஊற்றி காலையிலேயே சாம்பார் மாதிரி இருந்துச்சு. சாம்பாரே ஊற்ற தேவையில்ல, எண்ணெயே சாம்பார் மாதிரி இருந்துச்சு அவன் கடையில. புளிஞ்சு ஒரு அடி அடிச்சாச்சு. அப்பயும் விட மாட்டேன், 4-5 வடை போயிருச்சு உள்ள. ஒரு சங்கட்ட போனா ஒரு 6 சாப்பிட்டாரு எங்க அண்ணன். சரிதான். அதுக்கப்புறம் அப்படி ஜாலியா பயணத்தை போட்டுட்டு இருக்கோம். எத்தனை மணிக்கு பழனி போறோம் தான் தெரியல. இவங்களாச்சும் எப்படி ஒரு இன்னைக்கு எத்தனை டீ கடையா உட்காரான்னு தெரியாது. அடுத்து அப்ப அவ்வளவு என்ன கொஞ்சம் தூரம் நடந்தா அப்ப சாப்பிட்றதுக்கு உட்காந்துருவான். அடுத்து வெயில் அடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா உட்காருவாங்க. இந்த மாதிரி உங்க கேங்கல ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு சைடு வெயில் அடிக்க, ஒரு சைடு கொண்டு ஆனா வெயில் எப்படி அடிக்குது? அந்த சைடுல ஃபுல்லா வெயில் தானே அடிக்குது. உப்புன்னு அடிக்குது ஆனா கிளைமேட் நல்லா இருக்குல்ல. வெயில் அடிச்சா நல்லா இருக்கு, ஆகாம குளிருது. ஒரு சைடு சூடா, ஒரு சைடு இந்த மாதிரி கிளைமேட்ல நீங்க நல்லா நடக்கலாம். எவ்வளவு தூரம் நடந்துடலாம். இது இன்னும் கொஞ்ச நேரம் 12 மணிக்கு போனாலே உச்சி வெயில்ல கிழிச்சு விட்டு பிரிச்சிடும் நம்மள. நீ ஒண்ணும் பண்ண முடியாது. கால் சுடுது, கை சுடும், ஓட வேண்டியா தெரிஞ்சிருவான். நல்லா நிழல தேடி ஓடணும். அது கொஞ்சம் காலில் வெள்ளனே நடக்க ஆரம்பிச்சுட்டு ஜாலியா போலாம். 2 வடையை சாப்பிட்டீங்களா, ஒரு டீயை குடிச்சீங்களா, இந்த மாதிரி அளவு கூட 10 கடையில 10 பேக்கெட்ல உட்காரலாம், 10 வடை சாப்பிடலாம், 10 டீ குடிக்கலாம். ஆனா காசு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம கையில கழிச்சு இப்ப சாப்பிட்டது கூட நான் தான் கொடுத்துருக்கேன். நம்பிடாதீங்க. இப்ப ஒரு டைம் சாப்பிட்டதுக்கு மட்டும் கொடுத்தா பத்துமா? எல்லா டைம் அப்புறம் இது நம்பி யாரை நம்பி வரோம்? ஆனா பாத்துக்கிறேன்டா எல்லாம் மனுஷன் கூப்பிடுறாங்க. இங்க வந்ததுக்கப்புறம் காசு இல்லை இப்படியே சொல்லி சொல்லி சோழியை முடிச்சிருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாத்துக்கோங்க. இதே மாதிரி உங்க குரூப்ல ஒருத்தர் இருப்பான், பாத்துக்கோங்க. முடிச்சு விடுறதும் ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க கேங்கல அது வருவேன். இவரை பார்த்து எடுத்துக்கங்க எப்படிலாம் முடிச்சு விடலான்ட்டு. ஒரு கடையில இப்ப கம்மி ரேட்டா இருந்துச்சுன்னா இவர் கொடுத்துட்றாப்புல. 300-400 சொல்றப்ப கொடுத்துருக்கப்பா அப்படின்னு கொடுத்துட்றாப்புல ரேட்ட. அது ஏன் தெரியல. காசுன்னா கையை எடுக்கிறது அப்படியே வலிக்குது. இருக்கணும்ல, குடும்பஸ்தன்ல. குடும்பஸ்தன்னா வலிக்குமா? நீ எத்தனை குடும்பம் வச்சிருக்கியா? ஏன்டாடி? நீங்க நம்ப மாட்டீங்க. இவரெல்லாம் அப்படிதான், அப்படிப்பட்ட ஆளுதான். கேட்டா முருகனுக்கே 2 பொண்டாட்டி, எனக்கு இருக்க கூடாதான்றாப்ல. நாலு பின்ன வரல. என்கிட்ட ரோட்ல பாத்தீங்கன்னா செருப்ப கழட்டிக்கிட்டு அடிங்க காலையில. நல்லா நடக்கிறதுக்கு நல்லா ஜாலியா தான் இருக்கு. இந்த மாதிரி இடத்துல நடந்தீங்கன்னா கால் வலிக்காது. இப்ப நல்ல ரோடு இப்படி போட்டு விட்டுருக்காங்க. ரோடு எல்லாம் கரெக்டா நடக்காம ஓரத்தில் நடக்கிறதுக்கு சிமெண்ட் தரையில போட்டுக்க வேண்டியது. நடக்க நல்லா இருக்கு. போயிட்டு அடுத்து என்ன நடந்துட்டே அவங்களுக்கு எங்க வரும்ன்றத அப்படியே காட்டிட்டே போறோம். அடுத்து சாப்பிட போறோம்னு நினைக்கிறேன். 10 மணிக்கு தான். அதுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. நாங்க சாப்பிட்டாச்சு காலையிலேயே. வெல்கம் டு கண்ணா விளாக். இப்ப இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா தொப்பம்பட்டியில என்னாச்சுன்னா நம்ம நண்பன் அங்க வந்திருக்கான் பாருங்க. டக்குனு பேக் வந்து போச்சு. அதனால நாங்க தைக்கிறதுக்கு நின்றுகிட்டு இருக்கோம். இதே மாதிரி ஒரு இடத்துல இருந்தோம்னா போயிடும் பழனிக்கு. வாங்க கண்டிப்பா போதும். அண்ணன் பேக்ல பயங்கரமா தைப்பாரு. உங்களுக்கு போற வழியில எங்க பேக் இங்க வந்துச்சுன்னா தொப்பம்பட்டியில எங்க கடை இருக்கு, அண்ணன் கடை. அந்த மாதிரி ஜம்மு தச்சுக்கோங்க. அண்ணன் இப்ப தச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ணன் தச்சு கொடுக்க காமிக்கும். இப்ப அண்ணன் வேலையா இருக்காரு. அவரு முடிச்சோடனே அவர்கிட்ட வந்து 8 வருஷம் கடை வச்சு நம்ம கேட்க போறப்ப ஏன்னா அப்படியே போட்டா நின்று என்னையெல்லாம் எடுக்க மாட்டீங்களா? பட்டாப்பட்டி ஜட்டி இருக்கானா? இருக்கு ஜட்டி. எவ்வளோ ஜட்டி? 150 ரூபாயா? ஒரு ஜட்டி 150 ரூபா. நம்ம ஊர்ல 60-70 ரூபா. அதெல்லாம் தடங்கள் நினைக்க முடியாது. இட்டு போன பேக் வச்சு போட்டு அது தடங்களாச்சு முருகன் மேல படிய போடுறது.
செலவு யாரு மிச்சம் பண்ணணும். தைக்கிற 10-20 வந்து 10-20 தச்சு போட்டு சொல்றா பாருங்க. இப்போதைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ல அண்ணன் வந்து ஒரு பேக் தச்சு கொடுத்துருக்காரு. பேக் தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பேக் இந்த பக்கம் வந்துருச்சு. கீழே இங்க எடுத்து போறோம்ல. ஏய் அதை இழுத்து போடாரா. சரி ரைட், மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்து வைப்போம் இருங்க. அண்ணே செலவு பண்ணணும். புது பேக் வாங்கினா காசு செலவு பண்ணணும். இதுனா மிச்சம் பண்ணலாம். புது பேக்னா காசு செலவு அளிக்கணும்ல. வெளியே போறேன் பக்கத்துல ஆள வச்சு என்ன பண்றது பாருங்க. இல்ல போகும்போது ஒரு பேக் வாங்கிக்கீங்க. இப்போதைக்கு அப்புறம் இங்க இருந்து கொண்டு வர போயணும்ல. இந்த கையை இங்க பாருங்க லைட்டா இழுத்தது பேக் தானே அது. பேக் ஆகுது பேப்பர் மாதிரி கிழியுது. என் பேக் கிண்டல் பண்ணாங்க. ஆமா இது எனக்கு முருகர் வழி கொடுத்துருக்காரு. வா அண்ணன் அண்ணன் ரூபத்துல வந்து நான் தச்சு தரேன் உனக்கு பேக் வா அப்படின்னு. வெல்கம் டு கண்ணா விளாக். இப்போ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பழனிக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி மொல்லம்பட்டி. அங்க வந்து ஜூஸ் குடிக்கிறாங்க, கரும்பு ஜூஸ். நாங்க போய் எப்படி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு டேஸ்டா. நீங்க அந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு. எவ்வளோக்கா ஜூஸ்? 20 ரூபா. 20 ரூபாய்க்கு ஒர்த்து தான். அதே மாதிரி நேற்று சொல்ல மாதிரி நேற்று இந்திக்கு 20 ரூபாய் சொல்லி பணம் கொடுத்தாங்க, 40 ரூபாய் சொல்லி ஏமாத்தி விட்டான் வழக்கம். மணி 5 மணி எத்தனடா? 7 மணிக்குள்ள போய் 6 மணி 6:30க்குள்ள போயிடலாம் பழனி. அங்க போய் உங்களுக்கு வீடியோ போடுறோம். வெல்கம் டு கண்ணா விளாக். சிக்கங்க கரெக்டா பழனி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம். இங்க இருந்து சும்மா நாளைக்கு காலையில தான் பழனிக்கு மேலே ஏறலான்ட்டு இப்ப சும்மா அடிவாரத்தை சுத்தி பார்க்கலான்னு போறோம். நைட் வியூ சூப்பரா இருக்கும் பழனி. அதனால போயிட்டு சும்மா அடிவாரத்தை சுத்திட்டு வந்து தூங்கியாச்சு. அடுத்த ராத்திரில வந்து எழுப்பி வந்தே ஆகணும்னு சொல்லி ரெண்டு பேரும் இங்க இருக்காங்க பாருங்க. 2 கேரக்டரும் கையோட அடுத்த ராத்திரில நீ எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நல்லா வழியில தூங்கிட்டு இருந்தேன். பட் ஆனா இப்படி இருந்து பண்ணிருக்காங்க. பாத்துக்கீங்க. நீங்க தான் இவங்களை என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. அதான் போறக்குள்ளேயும் விடிஞ்சிடும். அடிவாரத்தை சுத்தறதே அசால்ட்டா நினைக்கிறேன். இங்க நடக்கிறது சும்மா ஜாலியா ஸ்ட்ரைட்டா நடந்துடலாம். அது சுத்தி வர்றதுக்குள்ள உங்களுக்கு அடிவாரத்துல போய் ஓடுறோம். உனக்கு நடந்து கால் ரொம்ப வலிக்குது. ஒரே அடிச்சா அப்படிதான் இருக்கு. வலி அவ்வளவு வலி இருக்குது. அங்க இருந்து நடந்தீங்க 100 மீட்டர் கூட வரல. நான் கேட்டேன் ஒரு பதிலே சொல்ல போறேன். என்ன இந்த ஆளு வந்து சண்டை விட்டு வந்தான் இல்ல சண்டை போட்டா காலையில இவ்வளவு பெரிய மலையில வந்து உட்காந்துருக்காப்ல. இதெல்லாம் பேசாராடி. அவ்வளவுதான் உனக்கு ஆல்ரெடி 3 கொடுத்தாரு. காலைல 3 கொடுப்பாரு. ஐயோ வேணாம் ஆண்டவா மனுஷரு முருகா. கால் வேற வலிக்குது. கால் வலிக்குது. டீ சாப்பிடுவோமா? டீ சாப்பிடலாமா? எங்க சாப்பிடுறது? அங்க பாரு ரோடே ஆனது. முன்னாடி போனா அந்த முக்கில போனா கரெக்டா அடிவாரத்துல இருப்பான். அப்படி கிளிஜோசியம் பாக்குறீங்களா? கிளிஜோசியம் இருக்கு. நைட் உட்காந்துருக்காங்க 11 மணிக்கு. பாவத்துக்கு அவரு போய் அவர் வேற விளக்கு வச்சு யாரா இந்த வழியா போச்சு. உனக்கு என்னடா வேணும்? நீ ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எனக்கு காப்பி. உனக்கு? உனக்கு காப்பியா? அண்ணா எல்லாருக்கும் சொல்லிடுறேன். அண்ணா
3 காஃபி ஒரு பூஸ்ட் சக்கரை அதிகமா. 3 காஃபி ஒரு பூஸ்ட் சக்கரை. மணியை பாத்தீங்களா? மணி 12 மணி. 12 மணிக்கு தான் ஒரு ஆளுக்கு பூஸ்ட் குடிக்கணும்னு தோணுது. கேட்டா கேமராமேனும் பூஸ்ட் வாங்கி கொடுங்க. கேமராமேன் பிளாக் மைண்ட் வேற. நாளைக்கு வீடியோ எடுக்கணுமா வேணாமா? யாரு இவரு பக்கத்துல உட்காரணுமா? டீ காஃபி வாங்கிக்கிறியா இல்லையா? பகவான பேசி அப்புறம் வாங்கி கொடுத்தா பாதயாத்திரை பழனி பக்தர் இவரு தாண்டா என்னைய கூப்பிட்டு வந்திருக்காரு. இவரு தாண்டா வாங்கி கொடுக்கணும். கேட்டா அசுரன். ஆமா கேட்டா அசுரன் வயிறு நம்ம வண்டியில வர கட்டிக்கிறாரு. 12 மணிக்கு காசு குடிக்க கூட்டு வந்து காசு இல்லைன்னா என்ன பண்றது? தூங்குற வரைக்கும் கூட்டு வந்து நான் அந்த ஸ்மார்ட் வாட்சை கழட்டி அடமான வச்சிருந்தேன். அங்க வா, அங்க பாப்போம். பாருங்க போங்க. சட்டியில போட போறான்டா சொல்ல. வந்து வீடியோ அண்ணன் வந்து டீ 3 காபி ஒரு பூஸ்ட் போட்டுட்டு இருக்காரு. மணிக்கு நைட் 3 காபி ஒரு பூஸ்ட். பைக்கு கழிச்சு அண்ணன் கொடு. மணி வந்து மணி 12 ஆச்சு. பழனி அடிவாரத்துல இருக்கோம். 12 மணி இருக்கு. 12 மணி ஆயிடுச்சு. தூங்கிட்டு இருந்தேன். ரூம்ல வந்து காஃபி சாப்பிட்டு கொடுத்தாங்க. பரவாயில்ல. அண்ணன் சூப்பரா இன்னைக்கு குடிக்கிறதுக்கு மொத்தமும் தூக்கம் போயிடணும். எத்தனை வருஷமா நீங்க டீ போடுறீங்க? 3 மாசம் தானே. என்னன்னா யாராச்சும் காமெடி வச்சது சொன்னா எத்தனை வருஷம் போடுறீங்க? பார்த்தா 12 வருஷம் போடுவீங்களா? 10-12 வருஷம். 10-12 வருஷம் பழனி வந்து டீ சாப்பிடணும்னா நம்ம அண்ணா கடைக்கு ஜம்முன்னு போட்டு கொடுத்தாரு. அடிவாரத்துலதான் இருக்கு கடை. உள்ள ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு அசுரன் சொல்லி. டுபாக்கூர் அசுரன் வாங்கிங்க. டுபாக்கூர் அசுரன் அப்ப கூட அவர் குடிச்சாப்ல. என்ன அது நல்லாதான் இருக்காங்க. ஏன் கையில இருந்து வாங்கிட்டு வந்தா என்ன? கை நொண்டிக்கிச்சு. வந்துட்டான். காப்பி வந்துருச்சு. வெட்டியே போடுவான். பூஸ்ட் கூட பிறந்துடும். ஆமா டேஸ்ட் பார்த்து சொல்லலாம். பூஸ்டா காபி குடிங்க. குடிச்சு காப்பியா? அது காபி. அது காப்பி. காபி தாங்க அது. பூஸ்ட் இங்க வரலைங்க. இன்னும் பூஸ்ட் போடல. அண்ணன் போட்டாரு. 14 வருஷமா போடுறாரு. அவருக்கு இதேதான் வேலையா. இப்பதான் பூஸ்ட் போட்டுருக்காரு. இந்த வேலை தானே போட்டிருக்காரு. ஆனா ஜம்மா போட்டிருக்காரு. ஆமா 14 வருஷம் போடுறவருக்கு தெரியாதா? நேக்கு 12 வருஷம் போடுறவருக்கு இவ்வளவுதான் போடணும் அவ்வளவுதான் போடணும் ஜம்முன்னு போட்டிருக்காரு. நீங்க வந்தீங்கன்னா அடிவாரத்துல இந்த கடையை வந்து விசிட் பண்ணுங்க. ஜம்முன்னு இருக்கும். எத்தனை மணி ஆனாலும் டீ காப்பி கிடைக்கும். ஒரு காப்பி தூள் 100 டீ. இது என்ன ஜெராக்ஸ் கிடையாது? 100 காப்பி அத்தராட்சியில கொண்டு வந்து விளாக் பண்ண இந்த உலகத்துல எவன இப்படி ஒரு விளாக் பண்ணிருக்காங்க. நம்ம புரோட்டா சாப்பிட்டோம். முட்டை கலக்காதான். முட்டை கலந்து சாப்பிட்டோம்னு நினைக்காதீங்க. முட்டை கலக்காம சாப்பிட்டோம். அட கூ முட்டைங்களா? புரோட்டா மிச்சம் இருக்குல்ல. இன்னும் 2 புரோட்டா 3 புரோட்டா இருக்கும். பூஸ்ட் சூப்பரா அடிக்கும். மிக்சிங் அடிச்சிருவோம். காப்பியும் காப்பி பாய் பாய் ஊத்தி மிக்சிங் ஊத்து. கண்ணா காத்து வாக்குல 2 காது ஊத்தி அடிப்பாரு. அப்ப அவருக்கு ஒரு கப்பு ஊத்தி கட்டுவாங்க. ஊத்தி அடிப்போம். அருமையா இருக்குதாப்பா. அருமையா இருக்குதாப்பா.
எக்குத்தப்பா இருக்கா இல்ல அருமையா இருக்குதப்பா? நல்லா இருக்கு, சூடா இருக்கு. இன்னும் சூடு பண்ணிட்டு இருக்காங்கன்னா பரவாயில்ல. இன்னும் கொதிக்குது அடுப்பு. அடுப்பு கொதிக்கிறதுக்கு என்ன பக்கத்து திருப்பியும் வச்சா வந்துருச்சு. அவ்வளவுதான், நாங்க போயிட்டு காஃபியை கொடுத்து போய் தூங்க போறோம். நாளைக்கு காலையில உங்களுக்கு இதுக்கு மேல அறுவடை பழனி அடிவாரத்துல இருந்து மேல போற வரைக்கும் அடுத்த விழா உங்களுக்கு இதுக்கு